கார்த்திகை திருநாளை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கார்த்திகை திருநாளையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு ஆணையிட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மலையில் நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கார்த்திகை திருநாளை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அங்கு நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் இந்த வழக்கை தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் தற்போது இந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள இந்த உத்தரவுல வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? விக்னேஷ், கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள குறிப்பாக தர்காவிற்கு அருகில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை